இலங்கை டில்குட்ரி தோட்டத்தின் மௌசாயில கீழ்பிரிவு மக்கள் நேற்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தோட்ட நிர்வாகத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தோட்ட மக்கள் தோட்ட தொழிற்சாலையின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட நிர்வாகத்தினால் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது குறிப்பிட்டனர். இந்த வெயில் காலத்துல சரியான மாதிரி தண்ணி வசதி இல்ல. அதனால வேண்டி அவங்கள டைமுக்கு முன்ன 4:30 மணிக்கு நாங்க வேலை விட்டுருக்காங்க, 12 மணிக்கு வேலை விட்டுருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டா 5 மணிக்கு ஒரு 10-20 நாளா தான் 5 மணிக்கு வேலை விடுறாங்க. 5 மணிக்கு வேலை விட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போக இயலாது தானே. அப்ப 6:30 மணி ஆகுது ஆளுகள் வீட்டுக்கு போறதுக்கு. சம்பளம் தரேன்னு சொல்லி எல்லா அமைச்சர்மாரும் சொன்னாங்க. ஆனா இத்தனைக்கு 1 வருஷமா எங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருச்சு. ஆனா எந்த அரசியல்வாதிகளும் அந்த அமைச்சர் மாதிரி எங்களுக்கு சம்பள பிரச்சனையை பெற்றுக் கொடுக்கல. அதனால நாங்க கட்டாயம் சந்தா பணத்தை நிப்பாட்டுவோம். இதுக்கு சரியான தீர்வு ஆக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு கலந்துரையாடி எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுத்தா தான் எங்களால போயிட்டு ஒரு வேலைகளை செஞ்சு எங்களுக்கு நல்லபடியா சம்பளம் எடுத்து எங்க பிள்ளை குட்டிங்கன்னா நாங்களும் காப்பாற்றணும். 7:30 வேலைக்கு வர சொல்றாங்க. 7:30 எங்களால போயிடாது. நாங்க படுக்கல பிள்ளைகளை கொண்டு போயிட்டு புழக்கம் அப்படியே போட்டு போய் இயலாது. எங்களுக்கு நாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு செய்யணும். நாங்க எதுவும் செஞ்சு வச்சுட்டு போறதுன்னா எங்களுக்கு நாங்க மலைக்கு 8 மணிக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சொன்னாங்கன்னாலும் நீ உனக்கு வேலை இல்லை நீ போ வீட்டுக்கு அப்படின்னு எங்களோட சொல்றாங்க. புள்ளராமராவை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு 5:30 மணிக்கு நிறுத்து, அதுக்கப்புறம் புள்ளராமராவுக்கு போயிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க திரும்ப பிள்ளைகளை தூக்கிட்டு வீட்டுக்கு போறதுனால 6-7 மணி ஆயிடும்.